வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக நாம் எடுத்துக்கூடிய தலைப்பு என்ன? திருமூலரின் திருமந்திர பாடலாக 969வது பாடலாக நம்ம எடுத்துக்கலாம். என்ன சொல்கிறாருன்றத பார்க்கலாம். ஐந்தின் பெருமையே அகவிடம் ஆவதும், ஐந்தின் பெருமையே ஆலயம் ஆவதும், ஐந்தின் பெருமையே அறவோன் வழக்கமும், ஐந்தின் வகை செய்ய பாலனும் ஆமே அப்படின்னு கொடுத்துருக்காரு. இதில் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா 5 5 5 தான். அப்போ என்னங்க 5? பஞ்சபூதங்கள் 5: நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இந்த 5 தத்துவம் தான் உலகத்தில். இதை அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ந ம சி வா ய, ந ம சி வா ய, நமச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்தாலே நாம் இறைவனை அடையலாம் அப்படின்ற ஒரு அவர் என்ன உணர்ந்தாரோ அவர் தான் இதில் விளக்கமாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் இந்த 5 அப்படின்றது நமச்சிவாயம் வச்சுக்கலாம், பஞ்சபூதங்களும் வச்சுக்கலாம். ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க? பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு, நிலம் 5 நீர் 4 நீடடங்கி 3 நிலவை 2 விண். அப்போ நிலம் 5 நீர் 4 4ஆம் தத்துவம், நிலம் 5 நீர் 4 நீடடங்கி 3 அப்படின்னா நீடடங்கினா என்னங்க? கீழே நெருப்பு போய் பிரபஞ்சத்தில் போயிடுது. அப்போ உழவை 2 விண் அப்படின்னா உழவை என்றால் காற்று உலாவுகிறது. இந்த 5 தத்துவம் தான் சொல்லியிருக்காங்க. இதே தான் நமச்சிவாயம்னு சொல்கிறாங்க. இந்த நமச்சிவாயம் அப்படின்னா நம்ம இந்த 5 ஆதாரம் இருக்கு பாருங்க. 6வது ஆதாரமாக தான் ஆகினை தவம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம சி வாய அப்படின்னு வச்சு பார்த்தாலும் அந்த இடத்துல ஒத்து வருகிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் இந்த 5 தத்துவம் தான் நம்ம உடலில் ஆதாரமாக இருந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. இது தவத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது தவத்தை செய்யுது பிறகு பஞ்சபூத நவகிரக தவம் 9 மைய தவம் செய்யும்போது நம்மளுக்கு இது புரியும். அதுதான் என்ன சொல்கிறாங்க? 5 பெருமையே அகவிடம் ஆவதும். அகவிடம் அப்படின்னா அக அப்படின்னா உள்ள, இடம் ஆவதும். இடம் ஆவதும் அப்படின்னா என்னங்க? உள்ளே இருக்கிறது அதுதான், வெளியே இருக்கிறது தான் அதுதான். அப்போ 5 பெருமையே ஆலயம் ஆவதும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அந்த 5 தத்துவம் தான், பஞ்சபூதங்கள் தத்துவம் தான் ஆலயமாக இந்த உடலில் இருக்கிறது. ஆன்மா லயம் ஆகக்கூடிய இடம் ஆலயம். அப்போ இந்த ஆன்மா இறைவன் இதில் குடியிருக்கிறான் அப்படின்னா நம்ம என்னங்க? இந்த உடலை நாம் ஆலயமாக நாம் வழிபடுகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 5 பெருமையே அறவோன் வழக்கமும். 5 பெருமையே, இதோட பெருமையை யாராலும் எடுத்து சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பஞ்சபூதங்கள் கூட்டு தான் எல்லா இடத்துலையுமே நீக்க மர நிரம்பி இருக்கிறது. அது ஜட பொருளாக இருக்கட்டும், இல்லை உயிர் பொருளாக இருக்கட்டும், எல்லா பொருளுமே. இந்த இப்போ நைலான் சாரீ கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இதில் கூட பஞ்சபூதம் தான் இருக்குது. இந்த கோல்டு போட்டிருக்குன்னா இதுலேயும் பஞ்சபூதம் தான், எல்லாத்துலேயும் இந்த பஞ்சபூதம் தான். இந்த வீடு பஞ்சபூதம் தான், இரும்பு பஞ்சபூதம் தான், எல்லாமே பஞ்சபூதம் தான். அப்போ அறவோன் வழக்கம், இதை உணர்ந்தவர்கள் அதை வணங்கி வழிபட தொடங்கினார்கள். அதை நமச்சிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க, இமை பொழுதும் எந்த நெஞ்சில் நீங்காதான் வாழ்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனை நினைத்து கொண்டே, இறைவனை நமச்சிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க. நாதன் என்றால் என்ன? இசை, உயிர் நமக்குள் இயங்கி கொண்டு இருந்தால்தான் மதிப்பு. நாதன் தான் வாழ்க, இமை பொழுதும். இமைக்கிறது கூட அவன்தான். அந்த இமைக்கிற பொழுது கூட ஒன்று மறக்காது இருக்கின்றதுக்காக தான் இறைவனை தொழு, ஆலயம் தொழு, உயிரை வணங்கு, தியானம் பழகு இப்படி சொல்லி வைத்தார்கள். அதான் சொன்னாங்க 5 வகை செய்ய பாலனும் ஆகுமே. இது நம்ம வழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா எதை? தினமும் நமக்காக உடற்பயிற்சி, நமக்காக தியானம், நமக்காக வாழ்க்கை, நமக்கான கையில் தான் இருக்குது அப்படின்றத பழக்கத்தை நம்ம அற வழியில் நம்ம சென்று பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இந்த வகை செய்ய 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 என்ன இருக்குதுங்க? பாலனும் ஆகுமே. அப்படின்னா இருத்தரும் பாலராகலாம், மேனியும் சிவந்திடும், அருள் தரித்த ஐயன் பாதம் அம்மை பாதம் உண்மை உண்மை உண்மைன்னு சிவவாக்கியர் ஒரு பாடலை கொடுத்துருக்காரு. அது மாதிரி
விருத்தரம் அப்படின்னா வயதானவர்கள் கூட பாலனாக வாழலாம். இதை சொல்லும் பொழுதே நாம் சொல்கிறது பெருசு இல்லை, அதை செயல்பாட்டுக்கு எடுத்து வர வேண்டும். அப்போ நம்ம உடலுக்கான மனவள கலையில் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக உடற்பயிற்சி செய்வோம், தியானம் செய்வோம், நமக்காக ஒரு மணி நேரம் ஒதுக்குவோம். எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஜீவ காந்த பெருக்க பயிற்சி சுவாமி கொடுத்துருக்கார். அதையெல்லாம் நாம் கை கொண்டோம் அப்படின்னா நாம் சுகமாக வாழ்ந்தோம் என்றால் நம்மை சுற்றி இருக்கிறவங்க சுகமாக வாழ்வார்கள். நம்ம இந்த சுவாமி சொன்ன மாதிரி தனி மனிதன் அமைதி, குடும்ப அமைதி, ஊர் உலக அமைதி என்ற நிலையில் நாம் இந்த ஒரு சிந்தனையை எடுத்துக்கொண்டு 5 பெருமையை வகைப்படுத்தி கொண்டு சிறப்பாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான சிந்தனையை கொடுத்த திருமூலர் அவர்களுக்கும் ஐயான்னு சொல்கிறதா, இறைவான்னு சொல்கிறதா, குருன்னு சொல்கிறதான்னு தெரியல. ஆனால் அவங்களாம் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம இதெல்லாம் சப்ஜெக்ட்லாம் எடுத்து பேசியே இருந்துச்சு. அதுமாதிரி திருமூலர், இதுகாலம் தோன்றிய சித்தர்கள், மகான்களும் ஞானிகளும் இறையர்களுக்கும் அருள் தந்தை குரு மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்களுக்கும் இதுகாலம் என்னுடைய சிந்தனையை எடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நல் அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். கமெண்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.